வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும்னா முதல்ல நம்ம எதிரிகளை தெரிஞ்சுக்கணும் என்று பலர் நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம வளர்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? நம்முடைய தவறான சிந்தனைதான். ஒரு மனிதன் வெளியில் எவ்வளவு ஸ்டைலாக பேசினாலும் உள்ளே அவன் மனசு வளர்ச்சி அடையவில்லை என்றால் அவன் வாழ்க்கை ஒரே இடத்தில்தான் நின்று போய்விடும். இப்போ பல பேரை கவனிச்சு பாருங்க. தப்பே செய்திருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. உலகமே எதிராக நின்றாலும் நான் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதமா நிற்பாங்க. இது தைரியம் இல்லை, இது வளர்ச்சியை கொல்லும் ஈகோ. ஒரு மனிதன் ஆமாம், இந்த இடத்தில் நான் தவறு செய்தேன் ஒத்துக்கிற அந்த நொடியிலிருந்துதான் அவனுடைய உண்மையான மாற்றம் ஆரம்பமாகிறது. அதே மாதிரி சிலர் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேலை கிடைக்கலனா சூழ்நிலை காரணம், முன்னேற்றம் இல்லனா குடும்பம் காரணம், தோல்வி வந்தா அதிர்ஷ்டம் காரணம். ஆனால் ஒரு நாளாவது கண்ணாடி முன்னாடி நின்னு இதில் என்னுடைய தவறு என்ன யோசிக்க மாட்டாங்க. உண்மையில் தோல்வி வாழ்க்கையை அழிக்காது, தன்னுடைய தவறை புரிந்து கொள்ளாத மனநிலைதான் வாழ்க்கையை அழிக்கும். சில பேருக்கு மாற்றுக் கருத்து என்றாலே கோபம் வரும். அவர்கள் பேசும்போது எல்லாரும் அமைதியா கேட்கணும். ஆனால் யாராவது வேறொரு கருத்தை சொன்னாலே சண்டை ஆரம்பம். என்ன கேட்டு புரிந்து கொள்ளும் அறிவை விட கத்தி ஜெயிக்கணும் என்ற ஆவேசம்தான் அவர்களிடம் அதிகமாக இருக்கும். நினைவில் வாங்க, சத்தமாக பேசுறவன் பெரியவன் இல்லை, அமைதியாக யோசிக்கிறவன்தான் உண்மையான பலசாலி. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களும் வாழ்க்கையில் அடிக்கடி தவறுவார்கள். கோபம் வந்த உடனே முடிவெடுப்பார்கள், அவசரத்தில் பேசுவார்கள், பிறகு அதே வார்த்தைகளுக்காக வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவார்கள். ஒரு நிமிஷ கோபம் பல வருட உறவுகளை உடைத்துவிடும். அதனால் புத்திசாலிகள் முதலில் தங்கள் மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவே ஆர்வம் இருக்காது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஒதுங்கி போயிடுவாங்க. உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது, தினமும் புதிய அறிவு உருவாகிறது. ஆனால் பழைய எண்ணங்களில் சிக்கிக் கொண்ட மனிதன் மெதுவாக பின்னாடி தள்ளப்படுவான். ஓடிக்கொண்டிருக்கும் உலகத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் கூட பின்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதிலும் சிலர் வெளியில் மட்டும் பெரிய பில்டப் கொடுப்பாங்க. பேசுறதை கேட்டா உலக அனுபவம் எல்லாம் அவர்களுக்குத்தான் இருக்குன்னு தோணும். ஆனா ஆழமா ஒரு கேள்வி கேட்டா உடனே கோபம், தப்பித்தல், இல்லன்னா சம்பந்தமே இல்லாத பேச்சு. என்ன உண்மையான அறிவு அமைதியாக இருக்கும். அரைக்குறை அறிவுதான் அதிக சப்தம் போடும். ஒரு புத்திசாலி மனிதன் தினமும் தன்னைத்தானே சந்தேகிப்பான். நான் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் யோசிப்பான். ஆனால் முட்டாள்தனம் நிறைந்த மனசு மட்டும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்பிக்கையோடு வாழும். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய பலவீனம். வாழ்க்கை நமக்கு தினமும் பாடம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அதை கற்றுக்கொள்ள தயாரான மனசுக்கு மட்டும்தான் முன்னேற்றம் கிடைக்கும். நெகிழ்வில்லாத மரக்கிளை காற்றில் உடைந்து போகும். ஆனால் வளைந்து கொடுக்கிற கிளை புயலையும் தாண்டி உயிரோட இருக்கும். அதுபோல சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொள்ளும் மனிதர்கள்தான் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள். கடைசியாக ஒரு உண்மை, அறிவு என்பது பள்ளி மார்க் ஷீட்டில் எழுதப்பட்ட எண்கள் இல்லை. அது ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறான், தவறுகளை எப்படி திருத்திக் கொள்கிறான், மற்றவர்களை எப்படி மதிக்கிறான், புதிய விஷயங்களை எப்படி கற்றுக்கொள்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. அதனால் இனிமேல் மற்றவர்களை மதிப்பிடுவதற்கு முன் ஒரு நிமிடம் நம்மையே கவனிக்கலாம். நம்முள் இருக்கும் பிடிவாதம், ஈகோ, கோபம், அறியாமை இவைகளை மெதுவாக வெல்ல ஆரம்பித்தாலே வாழ்க்கை முழுக்க மாற ஆரம்பித்துவிடும். உண்மையான வெற்றி வெளியில் கிடைக்காது, அது முதலில் மனசுக்குள்ளதான் உருவாகும்.